अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्य कृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूमं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौरवं महान्तं गोविन्दयोगीन्द्रं दास्य शिष्यं श्री शंकराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वाद्यकालमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्ध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्। 671வது நாமா 72வது ஸ்லோகம். महाक्रमो महाकर्मा महातेजा महोरगः महाक्रतुर्महायज्वा महायज्ञो महाअभिः। महाक्रमः महाकर्मा महातेजा महो மகா உரகா அப்படின்னு 4 நாமம் முதல் லைன்ல. 2வது லைன்ல மகா கிரதுஹு மகா யஜ்வா மகா யஜ்ஞஹா மகா அவிஹி. எல்லாம் யாக சம்பந்தமான பெயராக இருக்கிறது, கர்ம சம்பந்தமான பெயராக இருக்கிறது. இப்படி 8 நாமாக்களோட கூடினதான ஒரு ஸ்லோகம் இது. 671வது நாமா மகா கிரமஹா. महान्तः क्रमः पादविक्षेपाः अस्य इति महाक्रमः அப்படின்னாரு. महाक्रमः ரொம்ப பெரிய மகா காலடி. கிரமஹா அப்படின்னாக்கா காலடி, பெரிய அடியை வைக்கக்கூடியவர். ஏன்னா நமக்கு வாமனாவதாரத்துல அவருடைய பாதம் பாதோஸ்ய விஸ்வா பூபானி விபாத சாமிருதம் திதி அப்படின்னு பெரிய காலடிகளை உடையவர். ஷன்னோ விஷ்ணு ருக்ரமஹா அப்படின்னு வேதமானது. ருக்ரமஹா அப்படின்னா வரிசை கிரமமாக பெரிய ஸ்டெப்பாக ஏறக்கூடியது. அதாவது சோபான மார்க்கத்துல மோட்ச பர்யந்தம் ஏறுவதற்கு ஹேதுவாக இருக்கக்கூடியவர் எங்க மகாவிஷ்ணுன்ற அர்த்தத்துல அவர் பெரிய காலடிகளை உடையவர். ஷன்னோ விஷ்ணு ருலுக்கிரமஹா, படிவரிசைகளை அப்படி வைத்திருக்கிறார். அவரை யார் பிடித்துக் கொள்கிறார்களோ அவரை தூக்கி விடுபவர் அப்படின்ற அர்த்தம். மகா கிரமஹா அப்படின்றது. அப்புறம் மகா கர்மா. மகா கர்மான எது? மகதே ஜகத் உற்பத்தியாதி கர்மா அஸ்ய இது மகா கர்மா. யாருக்கு இவ்வளோ பெரிய 14 லோகங்கள் என்ன, அநேக கோடி பிரம்மாண்ட மண்டலங்கள் என்ன, இவை எல்லாவற்றையும் சிருஷ்டித்து காத்து ஜெனரேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய காடாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு. இது சாதாரண கர்மாவா இது? அதனால மகா கர்மா அப்படின்னு. இப்ப
இப்படிப்பட்ட மகா கர்மாவை செய்கின்ற காரணத்தினால எங்க பரமாத்மா மகாவிஷ்ணுவுக்கு மகா கர்மான்னு பேரு. அப்படிப்பட்ட மகா கர்மனே நமஹ. சதுர்த்தி விபக்தி 4ஆம் வேற்றுமை தொகைக்கு மகா கர்மாவுக்கு மகா கர்மனே அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மகா கிரமோ மகா கர்மா மகா தேஜோ மகாரகா அப்படின்னு மகா தேஜகா. உலகத்திலேயே பெரிய ஒளியாக இருக்கக்கூடிய व्यक्ति. இவருடைய ஒளியினாலதான் அந்த சந்திரனோ சூரியனோ அக்னியோ மின்னலோ ஒளிக்கிறது. இந்த ஒளிக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஜோதிஷான் ஜோதிகி யாரு? எங்க மகாவிஷ்ணு அப்படின்னு. இது எப்படி தெரியுது அப்படின்னாக்க யதாதித்யகதம் தேஜஹ ஜகத்வாசயதே கிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். பகவத்கீதையில சொல்ற எது ஆதித்யஸ்ய தேஜஹா, ஆதித்யனுக்கு இருக்கக்கூடிய அந்த லூமினஸ் பவர் இருக்க அது நான் தான்பா. ஜெகத் பாசையத்தே அகிலம், அந்த பவர்னுடைய அந்த ஒளி பாத்தீங்கன்னா உலகத்தையே அது ஒழிக்கக்கூடியதான ஒளியாக இருக்கக்கூடியது. எது சந்திரமசி அப்படின்னா சந்திரன்ல இருக்கிறது யாருன்னு கேக்குறியா? அதுவும் நான் தான். எச்ச அக்னோ, அக்னியில இருக்கிறது அதுவும் நான் தான். இந்த தேஜஸ் தான் நான். தத் தேஜோ வித்தி, நன்கு அறிந்த புல், அது நான் தான் மாமகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஆகையினால எதீயேன தேஜசா தேஜஸ்வினஹா பாஸ்கராதயா ஏன சூரியஸ்தபதி தேஜசா அப்படின்னு பிராமணம் இல்லையா? யாரால இப்படி இந்த உலகமானது ஒளித்து கொண்டிருக்கிறதோ அப்படிப்பட்டவராக இருக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னாரு. மகோரகா அப்படின்னாரு. மகா உரகா மகாஸ்ச ஆப்துஹு உரகஸ்ச இதி மகா உரகா. மகானாகவும் இருக்கிறார் இல்லையா? உரகம் அப்படின்னா சர்ப்ப வடிவாகவும் ஆதிசேஷ வடிவமாகவும் இருந்து கொண்டு இருக்கக்கூடியவராகவும் இருக்கார். சர்ப்பா நாமஸ்மி வாசுகி அப்படின்னு கீதா வச்சனத்தினால இவருக்கு மகோரகா அப்படின்னு ஒரு பேர். அப்படிப்பட்ட மகோரகனாக இருக்கக்கூடிய நமஸ்காரம். மகோரகாய நமஹ. அதற்கு பிறகு மகாக்ரது மகாஷ்ச கிரதுஷ்ச இது மகாக்ரது. கிரது அப்படின்னாக்க யாகம். மகா பெரிய யாகமாக நமக்கு பெரிய யாகமா எது கருதப்படுகிறது? ராஜசூய யாகம். மகாபாரதத்துல தர்மபுத்திரர் பண்ணதான ஒரு யாகம். அதே மாதிரி எல்லா ராஜாக்களும் பண்ண வேண்டிய ராமாயணத்துல ரொம்ப வசதியாக சொல்லப்பட்ட யாகம் எது? அஸ்வமேத யாகம். அஸ்வமேதத்தை சக்கரவர்த்தி திருமகனாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் ராமச்சந்திரமூர்த்தியை பண்ணார். அந்த குதிரையை தான் லவன் குஷனா அடக்கி வைத்தார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம ராமாயணத்துல பார்த்திருக்கோம் இல்லையா? இப்படி யதா அஸ்வமேதா கிரதுராட் அப்படின்னு மனுஸ்மிருதியில என்ன சொல்றது? கிரதுராட் அப்படின்னா ஸ்வராட். இருக்கிறதுலயே வசதி சக்கரவர்த்தி யாகத்திலேயே எது அப்படின்னாக்க அது அஸ்வமேதம் தான் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட சகாபிசேவ இது ஸ்துதி. அப்படிப்பட்ட மகா கிருதுவாக இருக்கக்கூடியவர் எங்க பரமாத்மா மகாவிஷ்ணு அப்படின்றதுனால மகாக்ரதவே நமஹ. அதற்கு பிறகு மகாக்ரமோ மகாகர்மா மகாதேஜோ மகோரகா மகாக்ரதுர் மகாயஜ்வா. மகாயஜ்வா அப்படின்னா யஜ்வா அப்படின்னா யாகத்தை செய்யக்கூடிய யஜமானர் அப்படின்னு அர்த்தம். யஜ்யோவை விஷ்ணு அப்படின்னு வேதம். யஜ்யம்னாலே வேதம் தான், யாகம்னாலே வேதம் தான். அந்த யாரால இந்த யாகமானது நடத்தப்படுகிறது? யாருடைய அருள்னால இவ்வளவு பெரிய யாகங்கள்லாம் நடத்த முடியும்? நம்மளுடைய ஹியூமன் எஃபெக்ட்னால ஒரு யாகத்தை நடத்த முடியுமா? அதுக்கு காரணம் பரமாத்மா தான். ஆகையினால அவர் மகாஸ்சாசௌ யஜ்வாச்ச இது லோக சங்கிரகார்த்தம் யஜ்ஞானே நிவர்த்தயன்னே இது மகாயஜ்வா. லோகத்தை சம்ஹரிக்க வேண்டிய பொறுப்புல இருக்க, உலகுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு இருக்க காரணத்தினால அவர் சிறந்த யாகங்களை செய்பவர் அல்லது சிறந்த யாகம் செய்பவரை
குண்டி அவராகவே செய்து கொள்கிறார் அப்படின்னு ஊர்ல இவ்வளவு யாகங்கள் நடக்கிறதுனா அது மகாவிஷ்ணுவனுடைய பரிபூர்ண அனுகிரகவசாத்து தான் அது நடக்கிறது. அதனால மகா யஜ்வா யாரு? இந்த யாகத்தை பண்ணக்கூடிய அந்த எஜமானனா இல்ல, மகாவிஷ்ணு தான் அப்படின்றதுல மகா யஜ்வா மகா கிரமோ மகா கர்மா மகா தேஜோ மகோரகா மகா கிருதுர் மகா யஜ்வா இப்படிப்பட்ட மகா யஜ்வனே நமஹ. மகா யஜ்ஞோ மகா ஹவிஹி மகா யஜ்ஞாய நமஹ. மகாஷ்சாசௌ யஜ்ஞஸ்ச இது மகா யஜ்ஞா அப்படின்னு ஆச்சாரியர் பாச்சம். யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி இது கீதா வசனாத். பகவான் என்ன சொல்ற, அப்பா யஜ்யங்களிலேயே வசந்த யஜ்யம் தெரியுமா இல்லையா? ஞான யஜ்யம் ஜப யஜ்யம் அதுதான் வசதி அப்படின்னு பகவத்கீதையில சொல்றாரு. திரவியங்களை வைத்துக் கொண்டு செய்யக்கூடிய யஜ்யம் இருக்கு, அது பாவம் அடுத்த லெவல்ல இருக்கக்கூடியவர்களுக்கு. அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடியவர்களுக்கு திரவியங்களை வைத்து செய்யக்கூடியவர்கள் பூஜைக்கு செய்கிறார்கள். யஜ்யம்னா பூஜைன்னு ஒருத்தம், திரவியங்களா வச்சுட்டு வெளியில பகவான் இருக்கான்னு நினைச்சுட்டு பூவை போட்டு செய்யக்கூடியது அது சாதாரண அதிகாரிகள் பண்ணக்கூடிய. அதுக்கு மேல இருக்கக்கூடிய பூஜைன்னா அந்தர்யாகம் அப்படின்னு பேரு. அதுல எந்த ஒரு பொருளும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய மனசு எண்ணம் பகவான், அதுவும் அந்த பகவான் நம்மளுடைய மனசுல உட்கார்ற பகவான். எதிர்க்கு இந்த படத்துல உட்கார்றவர்களா அதெல்லாம் இல்லை. அது மத்தியம அதிகாரிகளா இருக்கக்கூடியவர்கள் பண்ணக்கூடியது அந்த ஜபம் இல்லையா? யஜ்ஞானா ஜபயஜ்ஞோஸ்மி அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு யஜ்யம் இருக்கு, அதுதான் ஞான யஜ்யம். அது என்ன? வேதாந்தம் படிக்கிறது தான் ஞானம். அகமேவ வேதாந்த வித்து அப்படின்னு சொன்னார். அதனால வேதாந்தத்துல இருக்கக்கூடிய வேத்தியமா இருக்கக்கூடியவர் தான் ஞானிகளால படிக்கப்படுகிறவர். வசத்தியான உத்தம அதிகாரிகளுக்கு வேதாந்தம் தான் உண்மையான பூஜை. வேதாந்தம் படிக்கிறது தான் உண்மையான பூஜை, ஞான யஜ்யம் அப்படின்னு பேரு. இப்படி மகா யஜ்யம் அப்படின்னாக்க ஞான யஜ்யம் அப்படின்னு அர்த்தம். அதற்கு பிறகு மகாஹவிஷே நமஹ. மகாஹவிஷாக இருக்கக்கூடியவர். மகஸ்ச தத் ஹவிஷ்ச இது பிரம்மாத்மனி சர்வம் ஜெகதாத்மாதையா உயதே இது மகாஹவிஹி. எல்லாவற்றையும் பகவானுக்கு சமர்ப்பிக்கிறான். அது என்ன சொல்ற? பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. யாகத்துல பூர்ணாகுதி போடும் பொழுது நம்ம என்ன மந்திரத்தை சொல்றோம்? எல்லாத்தையும் நம்மளுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் அந்த பகவானுக்கு அர்ப்பணிக்கக்கூடியதாக இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை நாமே கரைந்து அந்த பிரம்மத்தில் ஒன்றாக முடிகின்றது இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் தான் மகா ஹவிஸ். பாக்கி ஹவிஸ்னா ஏதோ நம்ம சம்பாதிச்சதுல இருந்து கொஞ்சம் இஷ்டம் இல்லாம சாமிக்கு கொடுக்குறோம். நைவேத்தியம் பண்ணுனாக்க நம்ம சாப்பிடறதுக்கு வச்சுட்டு அவருக்கு காமிச்சு எடுக்கிற மாதிரி தான் இது. உண்மையானது என்ன அப்படின்னா அப்படியே கரைஞ்சி நாமே அவருக்கு ஹவிஸாக அந்த ஹோமத்துல இது கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லி வாயில சொன்னா போதாது, நிஜமான கிருஷ்ணார்ப்பணம். நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? நந்தநாத் சரித்திரத்தெல்லாம் பார்த்திருக்கோம். அப்படியே அவர்கள்லாம் கவலைப்படாம பகவானுக்கு தன்னை தானே அர்ப்பணம் பண்ணி ஹோம குண்டகத்தெல்லாம் இறங்கி இருக்காங்க இல்லையா? இப்படியாக மகா ஹவிஸாக இருக்கக்கூடியவர். யத் புருஷேன ஹவிஷா தேவா யஜ்யம தன்வத அப்படின்னு உலகெல்லாம் பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியது. அவரிடம் ஹோமம் செய்யப்பட்ட உலகங்கள் தான் பெரிய ஹவிஸாக இருக்கு. அப்படின்னு நானே என்னை ஹோமம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா? அவன் அப்படி இருக்கிற காரணத்தினால்தான் அவருக்கு மகா ஹவிஸ் அப்படின்னு பேரு. இப்படிப்பட்ட தாத்ரிஷ மகா ஹவிஷே நமஹா அப்படின்னாரு. கர்த்தநாமா தவ்யஸ்தவ பிரிய ஸ்தோத்ரம் ஸ்துதி ஸ்தோதாரண பிரியஹ பூர்ண பூரயிதா புண்யஹ புண்ய கீர்த்திரநாமயஹ. தவ்யஹ தவ பிரியஹ ஸ்தோத்ரம் ஸ்துதிஹி ஸ்தோதா ரணப்ரியஹ. 6 நாமா ஒரே லைன்ல 6 நாமா. பூர்ணஹா பூரயிதா புண்யஹா புண்ய கீர்த்திஹி அநாமயஹா. 5 11 நாமாக்கள் ஒரே ஸ்லோகத்துல. ஸ்தவ்ய ஸ்தவ பிரிய ஸ்தோத்ரம் ஸ்துதி ஸ்தோதாரண பிரியஹ
பூர்ண பூரயிதா புண்ணியः புண்ணியகீர்த்திரணாமயः சர்வைஹி ஸ்தூயதே ந ஸ்தோதா கஸ்யசித் இதி ஸ்தவ்யः. எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க, ஸ்தோதாவாக இருக்கமா ஸ்தவ்யாய நமஹ அப்படின்னு எல்லோராலையும் துதிக்கப்படுவராக இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் இவரை சர்வைஹி ஸ்தூயதே ந ஸ்தோதா கஸ்யசித் இதி ஸ்தவ்யः. எவ்வளவு புகழ்ந்தாலும் கொஞ்சம் கூட பொய்யில்லாமல் பொருந்தி இருக்கக்கூடிய தன்மையோட இருக்கக்கூடிய புகழ்ச்சி யாருக்கு வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம லோகத்துல யாரையாவது புகழறோம்னாக்க அதுல உண்மை இருக்கா? யோசிச்சு பார்க்கலாம். ஆஹா என்னமா கொடுக்குறாரு சார், அவருக்கு என்ன மனசு இருக்கா? உண்மையாவா அவர் நாளைக்கு கொடுக்கலன்னாக்க நீங்க என்ன திட்ட போறீங்கன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இல்லையா? எல்லாரையும் உலகத்துல நாம புகழ்ந்து பேசுறோமே, எல்லாருடைய புகழ்ச்சியிலயும் ஒரு எக்ஸாஜரேஷன் இருக்கிறதுன்றதை நீங்க காணோம் இல்லையா? எல்லா புகழ்ச்சியிலையும் ஒரு எக்ஸாஜரேஷன் இருக்கு. ஆனா பகவான அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும், அவரை லிமிட் பண்ண முடியாது. நம்மளுடைய புகழ்ச்சி என்னைக்குமே இட் இஸ் லெஸ் தேன் வாட் இஸ் இல்லையா? மிச்சவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய தகுதிக்கு விட ஜாஸ்தியாக நம்மளால புகழ முடியும். ஆனா பகவானை புகழணும்னாக்க நம்ம எவ்வளவு புகழ்ந்தாலும் அந்த புகழ் அவருடைய பெருமைக்கு அவருக்கு புகழுக்கு அது குறைச்சலாகத்தான் இருக்கும். அதனால உண்மையான ஸ்தவ்யமாக இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னாக்க எல்லாராலையும் ஸ்தவ்யமாக இருக்கக்கூடியவர் அவர்தான் அர்த்தத்துல ஸ்தவ்யாய நமஹ. அதுக்கப்புறம் ஸ்தவ பிரியாய நமஹ. அவருக்கு இப்படி பக்தர்களால ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டால் அதை கண்டு அவர் ரொம்ப மனமகிழ்ச்சி அடைந்து அவளுக்கு வேண்டிய காரியத்தை செய்து கொடுக்கக்கூடிய கருணையோடு இருக்கக்கூடியவராக இருக்கிறதுனால அவர் என்ன பக்தர்கள் செய்யக்கூடிய ஸ்துதியை பிரியமாக ஏற்றுக்கொள்கிறார். நீங்க எந்த பாஷையில வேணாலும் பண்ணுங்க, எப்படி வேணாலும் பண்ணுங்க, நீங்க எப்பேற்பட்ட மனிதராக வேணாலும் இருங்க. அது நம்மளுடைய கணக்குலதான் நல்லவன் கெட்டவன். என்னுடைய பார்வையில இவன் கெட்டவன், என்னுடைய பார்வையில அவன் நல்லவன். இப்படி லோகத்துல இருக்கக்கூடிய சின்ன புத்தியை வைத்துக் கொண்டு நாம தீர்மானம் பண்றோம் இவன் நல்ல. பகவான் அப்படியெல்லாம் கிடையாது. அவர் யார் நல்லவன் யார் நமக்கு தெரியாது. யார் ஒருத்தனா பக்தியோட இருக்கான், நன்னா விபூதி எல்லாம் போட்டுட்டு நிறைய யாகம் எல்லாம் பண்ணா அவனை நல்லவன்னு சொல்லிடுவான். ஆனா பகவானுக்கு அவங்க உள்ளுக்குள்ள எனக்கு மைண்டுன்னு தெரியும். அவரை பொறுத்த வரைக்கும் யாரு பயங்கர கெட்ட கொலையாளியா இருப்பான், அவன் தான் உண்மையான பிரேயர் பண்ணுவான். அவர் he will recognize only him இல்லையா? அதனால நமக்கு பகவத்கீதையில பகவான் சொன்னாரு, இது பார்ப்பா, இது நல்லது நல்லவன் கெட்டவன் தான் தீர்மானம் பண்றது நான் அதுக்கேத்த மாதிரிதான் பலனை கொடுப்பேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் பலன் எல்லாம் கொடுக்க மாட்டேன் இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சாதுதான். யார் என்கிட்ட பிரியமா உண்மையா இருக்கானோ நான் அந்த சின்சியரிட்டிய பத்திய மொத்தம் தான் கணக்கில் எடுப்பேன். நீங்க போடுற இந்த திரவியத்தையும் நீங்க போடுற இந்த பூ நீங்க போடுற உண்டியில போட்ட பணம் எதையுமே நான் கணக்குல எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். சுதுராச்சாரஹா அப்படின்ற வார்த்தையை வேற கூடாது. எவ்வளவு கெட்ட நடத்தை இருந்தவனா இருந்தாலும் சரி, அவன் பக்தியோட இருந்தானே ஆனால் அவனுக்கு நானு அனுகிரகம் பண்ண. அதனால ஸ்தவப்பிரியா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஸ்தோத்ராய நமஹ. ஸ்தோத்திர ரூபமாகவே ஏன ஸ்தூயத்தே தத்து ஸ்தோத்திரம். எதனால நாம ஸ்துதிக்கிறோம்? பகவான் அங்க இருக்கிறதுனாலதான் சார் பகவான ஸ்தோத்திரம் பண்றேன். அந்த ஸ்தோத்திரமே அவர் தான், பகவான் தான். யாரை குறித்து ஸ்தோத்திரம் பண்றேன்? அவரை குறித்து. எப்படி ஸ்தோத்திரம் பண்றேன்? அவர் கொடுத்த இந்த வாயை வச்சுட்டு அவருக்கே ஸ்தோத்திரம் பண்றேன். இப்படி மகா ஸ்தோத்திரமாக இருக்கக்கூடியவர் அவர் தான். இந்த ஸ்தவ்ய ஸ்தவ பிரிய ஸ்தோத்திரம் ஸ்துதிஹி அப்படின்னா என்ன? ஸ்தவன கிரியா, துதிக்கின்ற செயல், துதிக்கும் செயலும் அவராகவே இருக்கிறார். ஸ்துதஹா துத்தப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்படியும் அத வியாக்கியானம் பண்ணலாம். ஸ்துதயே நமஹ, ஸ்தவ்யாய நமஹ, ஸ்தவ்யாய நமஹ, ஸ்தவ பிரியாய நமஹ, ஸ்தோத்ராய நமஹ, ஸ்துதயே நமஹ, ஸ்தோத்ரே நமஹ. ஸ்தோத்திரமாகவும் அவர்தான், துதிப்பவராகவும் அவர்தான் இருக்கிறார், துதிக்கப்படுபவராகவும் அவர்தான். அதனால ஸ்தோத்ரே நமஹ. அடுத்தது ரணப்பிரியா. என்ன சார் இது ரணப்பிரியா? ரணம்னா என்ன அர்த்தம்? யுத்தம். யுத்தம்னா என்ன அர்த்தம்? பலவிதமான ஆயுதங்களை பிரயோகிக்கக்கூடியதான ஒரு ஸ்தலம் இல்லையா ரணம். பிரியஹா ரணஹா யஸ்ய யதஹ
அப்படின்னா எப்படி அது எப்படி ரணத்துல போய் எல்லாரும் குடும்பம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல போய் ஒரு பிரியத்தை வைத்துக் கொண்டிருப்பார் அப்படின்னா அப்படி பார்க்கக்கூடாது. பஞ்ச மகாயுதானி தத்தே சததம் இது ரோக லட்சணாய இது ரணப்பிரியா. பகவான்லாம் எதுக்காக ஆயுதங்களை தயார் கொண்டிருக்கிறார்? அம்பாள் பாசத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார், அங்குஷத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார், வில்ல வைத்துக் கொண்டிருக்கிறார், அம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்னு எதுக்காக வைத்துக் கொண்டிருக்கிறார்? நீங்க துர்கையுடைய கையில பார்த்தா எத்தனை ஆயுதங்கள் இல்லையா? அது பீஜா, பூரகதே, கத, இக்ஷு, கார்முகர்ஜா எல்லாம் திருசூலம் வச்சிருக்காரு இல்ல, எக்கச்சக்கமா வச்சிருக்காரு. இப்படி எல்லாம் பஞ்சாயுதம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி பகவான் கிட்ட அவருக்கு ஷார்ங்க பாணின்னு பேரு. பணமாலி, கதி, ஷார்ங்கி, சங்கி, சக்ரி, நந்தகி பஞ்சாயுதத்தை வச்சிருக்காரு. சங்கம், சக்கரம், கத, வனம், கதி, ஷாங்கி, சங்கி, சக்ரி, நந்தகி, நந்தகின்னு ஒரு வாழு இல்ல, இப்படி எல்லாத்தையும் வைத்துக் கொண்டிருக்க பஞ்ச ஆயுதங்களையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காக அப்படின்னா மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம்னு இதெல்லாம் நம்மளுக்கு பிறந்த குழந்தையில இருந்து நம்ம சொல்லிக் கொடுக்காமையே நம்மளோட வளர்ந்தே வந்துட்டது. எப்ப பார்த்தாலும் பொறாமப்படுறது, ஆசைப்படுறது, கோபப்படுறது, இந்த அசுரர்கள் எல்லாம் வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக அவர் ஆயுதம் தாங்கி அந்த ஆயுதத்தை பூஜை பண்றவர்களுக்கு இந்த எண்ணங்களை எல்லாம் போக்கும்படி செய்யக்கூடிய கருணாமூர்த்தியாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆகையினால அப்பேற்பட்ட ஜனங்களை திருத்துவதில் ஒரு பிரியமாக இருக்கக்கூடியவர். போரின் மூலமாக இந்த மனக்லேசத்திலிருந்து இவர்களை போக்கடித்து ஜெயிக்க வைப்பதில் அவர் பிரியமாக இருக்கிறதுனால அவருக்கு இந்த போர்ல ரொம்ப போய் பிரியம் போல இருக்கு அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். ரணப்பிரியா அப்படின்னு. இன்னொரு பிரச்சனை வந்து வனஹா அப்படின்னு ரேபத்துல எந்த ஒரு வார்த்தையுமே ஆரம்பிக்காது இல்லையா? சாதாரணமா என்னுடைய பேரு இருக்குன்னு வச்சுங்க, தமிழ்ல ராஜகோபால்னு எழுத மாட்டாங்க, பால எழுதக்கூடாது இல்லையா? ராமமூர்த்தி அப்படி எல்லாம் ராமன் அப்படின்னு இராமன் தான் எழுதுவாங்க. பாத்திருக்கமா? ஒரு ஈஎஸ் எழுப்பாரு. ஏன்னா எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாது. ஆச்சாரியால் அது கிட்டேயே போல. ஆனா இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கெல்லாம் அது அவளுக்கு தமிழ்ல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா? அதனால அவர்கள்லாம் என்ன நினைக்கிறார்கள்னா எந்த லாங்குவேஜா இருந்தாலும் என்ன ரான்றது வரக்கூடாது அப்படின்றதுனால அது ஒரு சொற்பிழையா வந்துருவேன் அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, அரணப்பிரியா அப்படின்னு அதை பிரிக்கிட்டாங்க இல்லையா? அரணப்பிரியா அப்படின்னா அரணம்னா சரணம் அப்படின்னு அர்த்தம். அரணப்பிரியா அப்படின்னாக்கா அரணம்னா சரணம். இப்படி இல்லையா? அவருக்கு அவருடைய காலடியில் விழுபவர்களை எல்லாம் காப்பாற்றுகிறவர். பிரியம், அவருடைய சரணத்திலே விழுபவர்களை காப்பாற்றுகிறவர், அவர்கள் மீது ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடியவர் அப்படின்ற சரணப்பிரியான்ற அர்த்தத்துல இல்லையா அரணப்பிரியான்னு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆச்சாரியால் எழுதும் போது அதை சொல்லவில்லை. அவர் என்ன சொல்றார், ரோகரட்சனாய பஞ்சாயுதம் எத்தே அப்படின்னு சொல்லி நம்ம சங்கர பாஷ்யத்துல அதோட நிறுத்திட்டார் அவர். இது அடிஷனல் நான் சொன்னது இந்த அர்த்தமானது. அதற்கு பிறகு தத்யஸ்தவப்ரியஸ்தோத்ரம் ஸ்துதிஸ்தோதாரணப்ரியஹ அர்த்தனை பூர்ண பூரயிதா புண்ணியஹ பூர்ணாய நமஹ பூர்ணஹ சகலைஹி காமலைஹி காமைஹி சகலாபிஹி சக்திபிஷ்ட சம்பன்னஹ இதி பூர்ணஹ. அவர் பூர்ணனாக இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பரிபூர்ண ஸ்வரூபம் சார். அவர் சம்பூர்ண ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடியவர் அப்படின்னா எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய சக்தியை உடையவர். கிரியாசக்தி, ஞான சக்தி, இச்சாசக்தி, பலம் போன்ற அநேக விதமான பகுதாத்ம சக்தி அப்படின்னு சொல்றது வழக்கம். இப்படி எல்லா சக்தியோடு இருக்கக்கூடியவரால் இருக்கிறதுனால அவர் பரிபூர்ண ஸ்வரூபம். உலகத்துல வேற எந்த ஸ்வரூபத்தையும் பரிபூர்ண ஸ்வரூபம் சொல்ல முடியாது. எங்க மகாவிஷ்ணுவ மாத்திரம் தான் அப்படி சொல்ல முடியும். ஆகையினால அவர் பூர்ணஹா. அது மட்டும் இல்ல, கேவலம் பூர்ணஹா ஏவ குறைதாச்ச அப்படின்றார். அடுத்த அத மனசுல வந்துட்டு யாசருக்கு பூர்ணா நமகான்னு எழுதினோன்னு பூரைத்திரே நமகான்னு கூடவே எழுதிட்டாரு.
அந்த பூர்ண மாத்திரம் சகலைஹி காமைஹி சகலாபிஹி சக்தி விச்சான்னு சொன்னா பூர்ண மாத்திரம் போதாது. கேவலம் பூர்ணஹா ஏவ பூரயிதாச்ச. இதே மாதிரி எல்லாரையும் பூர்ணமாக ஆக்க வேண்டும், எல்லாரையும் ஞானியாக ஆக்க வேண்டும் என்ற பக்தர்களுடைய விருப்பங்களை பற்றி வேதாந்தத்துக்கு வரவர்களை எல்லாம் அந்த வேதாந்த ஜன்ய ஞானமாகிய தத்துவமசி எனக்கூடிய ஞானத்தை கொடுத்து அவளையும் பரிபூர்ண ஞானியாக ஆக்கி திரும்பியே இந்த உலகத்துல பிறக்க முடியாத ஒரு நிலைக்கு எடுத்துன்னு வந்து ஞானீத்து மமைவ மதம் அப்படின்றார். நானும் ஞானியும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர்களை பண்ணுகின்ற காரணத்தினால, பக்தர்களை ஞானியாக ஆக்குகின்ற காரணத்தினால அவருக்கு பூரயிதா அப்படின்னு பேரு. இப்படிப்பட்ட பூரயித்ரே நமஹா. அதுக்கப்புறம் புண்ணியாய நமஹா. ஸ்மிருதி மாத்திரேன கல்மஷாணி சபயதி இது பூர்ணஹா. இவரை நினைத்த மாத்திரத்திலேயே நம்மளுடைய பாவங்களை நீக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய நாமாக்கு பேரு புண்ணிய நாமா அப்படின்னு இருக்காரு. பூதனா ராவண கியாதிகி அப்படின்னு ஒரு எழுதினார். பூதநாமா அப்படின்னாக்க ஒரு பக்கம் நீங்க படிச்சு பார்த்தா ராமர் என்ற நாமாவுக்கு பேரு பூதநாமா. ரொம்ப பவித்திரமான நாமா. ஒரு 2 தடவை ராமராமான்னு சொல்லி எழுந்தா அதனுடைய வேல்யூ தெரியல பாவம் இவர்களுக்கு. உண்மை என்ன? அது பூதநாமா அப்படின்னு. அவர் என்ன பூதநாமா ரணக்கியாதி அப்படின்னு. பூதனா அப்படின்னு ஒருத்தி வந்தா அவ வந்து அந்த கிருஷ்ணரை மரணம் பண்ணுவதற்காக பாதை கொடுத்தாள். அதையும் இப்படி படிச்சீங்கன்னா அந்த அர்த்தம் வரும், அப்படி படிச்சீங்கன்னா எப்படி வரும்? பூதநாமா ரணக்கியாதி ரணப்பிரியா. பூதனா மாரண கியாதி. பூதனாவா வந்து அவளால் அழிக்கப்பட்ட கியாதியை உடையக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு இப்படி புண்ணியாய நமஹ. அவருக்கு புண்ணியன்னு பேரு. புண்ணிய ஸ்மிருதி மாத்திரேன அவரை நினைத்த மாத்திரத்தினாலேயே பாவங்களை போக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. அதனால அவருக்கு பேரே புண்ணியர்னு பேரு. அப்படிப்பட்ட புண்ணியருக்கு நமஸ்காரம். புண்ணியாய நமஹ. அது போதும். புண்ணிய கீர்த்தயே நமஹ. எல்லாரும் பாவத்தை போக்கக்கூடிய புகழை உடையவர் அவர் அப்படின்றார் இல்லையா? நமக்கு எப்படி வந்து எத்தனையோ ஸ்மிருதி நமக்கு விரதங்கள்லாம் சொல்லியிருக்கு. இந்த விரதங்களை எல்லாம் நம்ம அனுஷ்டிக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? மாசம் நீ என்ன காரியம் பண்ணி 8 ல இருந்து 80 வயசு வரைக்கும் யார் இருந்தாலும் எக்ஸம்ஷனே நான் கொடுக்கல. நீங்க பிறந்தா உங்களுக்கு 8 வயசு ஆயிடுச்சுன்னா 80 வயசு வரைக்கும் ஏகாதசி விரதம் இருக்காம இருக்கக்கூடாது. அது அவர் பிக்யூவார் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறது சாஸ்திரங்கள் நமக்கு. அதை என்ன பண்றான் இவன் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றான்னு வச்சுப்பான் இல்லையா? சிவராத்திரி விரதம் இருக்கு, வைகுண்ட ஏகாதசி விரதங்கள் இருக்கு இல்லையா? சில பேர் சுப்பிரமணிய சாமிக்கு விரதம் செவ்வாய்க்கிழமையில இருக்காங்க. சில பேருக்கு என்னமோ ஆசை, திருப்பதி மேல ஒரு ஆசை, சனிக்கிழமை விரதங்கள், இப்படி அநேக விரதங்கள் இருக்காங்க. இந்த விரதங்கள்லாம் எதுக்காக இருக்கிறார்கள்? தாங்கள் செய்த பாவத்தை இது நீக்கும் என்ற ஒரே நம்பிக்கையில தான் எல்லாரும் விரதம் இருக்கிறார்கள். ஆனா பாவம் நீங்கும். அந்த பாவத்தினால் ஏற்பட்ட எஃபெக்ட்ஸ் இருக்கா? அது நீங்குமா? நீங்க இப்ப என்ன பண்றதுன்னா, பகவானுடைய புகழ பாடினீங்கன்னா அந்த விரதத்தை அனுஷ்டிச்சு ராத்திரி எல்லாம் மூச்சில் இருந்து வைகுண்ட ஏகாதசிக்கு விரதத்தை அனுஷ்டானம் பண்றீங்க. அது கூட பக்தியோட பகவானையே ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருந்தீர்களா? ஆனால் அதனால என்ன ஆகுது? இந்த பாபமும் போறது, அந்த பாபத்தினால ஏற்பட்ட அந்த இம்பாக்ட், அந்த வாசனைகளும் போறது. திருப்பி அது வராம அந்த கட்டி அடுத்த வருஷமும் வராம இது நீக்கிறது. இப்ப நீங்க விரதம் இருந்தீங்கன்னு ஒரு கட்டி இருக்கு, அது இந்த சம்மருக்கு வந்தது, மருந்து போட்டீங்க, அது என்னாச்சு? திருப்பி அடுத்த சம்மருக்கு இல்லையா? அந்த மாதிரி தானே இருக்கு. அப்படி இல்லாதக்கு அதை என்ன பண்ணோம்? நன்னா கூண்டோட ஆபரேஷன் அடுத்த தடவை வராம ஒரு பாவம் நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கு விரதம் இருந்தா அந்த பாவம் போயிடும். ஆனா திருப்பி வராதுன்னு என்ன நிச்சயம்? ஆகையினால அது கூட பகவானையே சேர்த்துட்டோம்னா அது என்ன ஆகும்? அது கூண்டோட அந்த பாவத்தை நீக்கக்கூடிய அதுதான் உண்மையான கீர்த்தி புண்ணியம். அப்படிப்பட்ட புண்ணிய கீர்த்தியை உடையக்கூடியதான மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு. அதுக்கப்புறம் 689வது நாமம் அநாமயாய நமஹ. ஆந்தரைஹி பாஹ்யைஹி வியாதிபிஹி கர்மைஹி ஜனைஹி பீட்யதே இதி அநாமயஹ. அநாமயம் அப்படின்னாக்க வியாதி. வியாதி எப்படிப்பட்டது இருக்கு? நினைப்பயனால வருகிற வியாதி.
இந்த வினைப்பயனால வரக்கூடிய வியாதி உள்ளுக்குள்ளேயும் வரலாம், வெளியிலையும் வரலாம் இல்லையா? நல்லா புரியும் நமக்கு இல்லையா? எங்கேருந்து வருது? நமக்கு யாருக்காவது சுகர் இருக்குன்றது யாருக்காவது தெரியுமா? உள்ள இருக்கு இல்லையா? பயம் இருக்குன்னு தெரியுமா? இருக்கு. வெளியில இருந்தா நமக்கு தெரியும். கட்டி வந்ததுன்னா தெரியும், ஜரம் அடிச்சதுன்னாக்கா அவன் மூஞ்சியை காமிச்சு கொடுக்கும். இப்படி 2 விதமாக வரக்கூடியது நோய்கள் இல்லையா? இன்னொரு ஆதி அப்படின்னு ஒண்ணு விசேஷமாக வரக்கூடிய வியாதியும் அனாமயம் தான். ஆதி அப்படின்னா மனசுல வரக்கூடிய இந்த ஷிசோப்ரீனியான்லாம் சொல்றாங்க, டிப்ரெஷன் அப்படின்லாம் சொல்லுகிறார்கள் இல்லையா? இதெல்லாம் ஆதி. அதனாலதான் நங்கநல்லூர்ல பகவானுக்கு பேரு ஆதி வியாதி ஹர. இந்த ஆதியையும் ஒழிப்பார், வியாதியையும் ஒழிக்கக்கூடிய வல்லமையோட இருக்கக்கூடியவர் ஆதி வியாதிஹர பக்தாஞ்சநேய சுவாமியாக இங்க காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. அப்படின்னா இந்த ஆதியும் வியாதியாகவும் இருக்கக்கூடியது அனாமயம்னு பேரு. ஆனா இது சாதாரண பொது ஜனங்களுக்கு சொல்றது. உண்மையான வியாதி என்ன? பசி, அது ஒரு வியாதி எல்லாருக்கும். தாகம், அது ஒரு வியாதி. சம்சாரம், பொண்டாட்டி, புள்ள, இப்படியே வியாதியில மாட்டிட்டு முடிக்கிறான். இவனுக்கு எல்லா உள்ளும் புறமும் எப்ப பார்த்தாலும் இவனுடைய கவலை எல்லாம் பொண்டாட்டிக்கு சரியில்லை, பையனுக்கு சரியில்லை, இவனுக்கு பண்ணுவோமா அவனுக்கு பண்ணுவோமான்னு ஒரு சுதந்திரம் இல்லாம மாட்டிட்டு முடிக்கிறார்கள் பாருங்க. எல்லாம் இந்த அஜ்ஞானத்தினால வரக்கூடிய சம்சாரம் என்ற ஒரு வியாதியில போய் மாட்டிக்கொண்டிருக்க. புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜட. இன்னொரு தடவை அம்மாவில போட்டுருக்கான். இதிலிருந்து விடுபடுவதற்கு ஒன்னே ஒண்ணுதான் வழி. என்ன? வேதாந்தத்துக்கு வந்து கொஞ்சம் கூட அட்டாச்மெண்ட் இல்லாம அந்த பகவானையே சாக வேண்டியது சாரணும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடியவரா இருக்க அப்படி சம்சாரத்தோட அட்டாச்மெண்ட் இல்லாதவர்கிட்ட நீங்க சரணடைஞ்சாதானே சம்சாரம் இல்லாத நிலையை நமக்கு தருவாரு. சம்சாரத்தோட இருக்கவர்கிட்டயே நான் போனேன். பணம் இல்லாதவங்கிட்ட நான் நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? பணம் இல்லையே, நான் தரித்திரம். ஆனா இவருக்கு சம்சாரமே இல்லை, ஞானியா இருக்க. அதனால அவர்கிட்ட ஞானியத்தை பெருக்க வேண்டும். இந்த சம்சாரம்ன்றதுதான் அனாமயம். அவர் ஆமயம்னு பேர், ஆமயம்னு பேர். அது இல்லாமல் இருக்கும் தன்மை அனாமயம். அனாமயமாக பகவான் இருக்கிறார். ஆமயம் அற்றதான ஒரு தன்மை அப்படின்னு அர்த்தம். ஆந்தரைஹி பாஹ்யைஹி வியாதிபிஹி கர்மஜைஹி ந பீட்யதே இதி அனாமயம். இப்படிப்பட்ட கர்மாக்களால பீடிக்கப்படாதவராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மகாவிஷ்ணு எனக்கும் அந்த நிலையை கொடுக்க வேண்டும்னு பண்ணக்கூடிய பிரார்த்தனையாக அனாமயாய நமஹ அப்படின்னு ஸ்தவ்ய ஸ்தவ பிரிய ஸ்தோத்திரம் ஸ்துதி ஸ்தோதாரண பிரியஹ பூர்ண பூரயிதா புண்ணியஹ புண்ணிய கீர்த்திரநாமயஹ அப்படின்னு பார்த்தோம். இதனுடைய மேல் பாகத்தை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.